ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த கேம் யூ நெவர் ப்ளே அலோன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வா கேமிங் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் நடக்கிறத த்ரில்லிங் அமைச்சிருக்காரு. இந்த 7 எபிசோட்ஸ் கொண்ட சீரிஸில் ஸ்ரதா ஸ்ரீநாத், சந்தோஷ் பிரதாப் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு அனாமதிய சைபர் புல்லிங்களால் கண்டினியூஸாக ஹாரஸ் பண்ணப்படுறதையும், பெண் வெறுப்பு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஆபத்துகளையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இதோட கதையில் காவ்யாவும் அவரோட ஹஸ்பண்ட் அனுப்பும் மூன் போல்ட்ன்ற கம்பெனியில் கேம் டெவலப்பர்ஸாக இருக்காங்க. காவ்யா தன் திறமைய, தகுதியை ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படியோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் காவ்யா டெவலப் பண்ண கேமுக்காக ரெகக்னேஷன் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண பப்புக்கு போறா. அங்க வைன் சாப்பிட்டுக்கிட்டே அவ ஃப்ரெண்டு வரதுக்காக வெயிட் பண்றா. ஆனா அதுக்கப்புறம் அதிகாலை 3:30 மணிக்கு முட்டுக்காடு பீச் ஓரத்துல மயக்கமா இருந்தவள போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுது. அவ வாங்கின டிராஃபி, பர்ஸ், மொபைல் எதுவும் கிடைக்கல. காவ்யாவுக்கு அந்த பப்ல என்ன ஆச்சு, யார் அவளை அடிச்சு பீச்சில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, இந்த கேஸ் எடுத்த போலீஸ் அதிகாரி பானுமதி விசாரணையில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான பல விஷயங்கள் வெளிவருது. இப்போ இருக்க ஷோவில் இந்த சோஷியல் மீடியா ரொம்ப டாக்ஸிக்காகவும் டேஞ்சராகவும் மாறிட்டு இருக்கு. குறிப்பா ஏஐ வளர்ந்துட்டு வர வேலையில இந்த கதையோ கேமிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா வேற இருக்கு. இங்க தான் அடிக்ஷன் தொடர்பான ட்ராஜடிங்க, டாக்ஸிக்கான ஆன்லைன் பிஹேவியர்னு கொட்டி கிடக்குது. டைரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறையவே இருக்கு. ஆனா அவரோ பெண்கள் எப்படிப்பட்ட அபியூஸுக்கு ஆளாகிறாங்கன்றதையும், அதே போல எப்படி அவங்க ஈஸி டார்கெட் ஆகிறாங்கன்றதுலையும் ஃபோக்கஸ் பண்றாரு. இதுல வர பல தருணங்க உண்மையா இருக்கிறதால நமக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஏன்னா அது ஆன்லைன் ட்ராலிங்கா இருக்கலாம், இல்ல மாஃபிங் செய்யப்பட்ட படங்களாகவும் இருக்கலாம். அதுக்கு மேல இந்த கொடுமையை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கலாம். அப்படியே வேலை செய்யற இடத்துல சாதாரணமா பார்க்கப்படுற பெண் வெறுப்பையும் இதுல காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆபீஸ்ல காவ்யா ஹஸ்பண்டுக்கு ராஜமரியாதை, அதே காவ்யாவுக்கு தனக்கு உரிமைன்னு இருக்கிறத கேட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்படணும். காவ்யாவோட நீஸ் தாரா ஆன்லைன் சேட்டிங்ல போய் மாட்டி அவளோட டீனேஜ் இன்னசென்ஸ் பறிபோகிற ஒரு ட்ராக்கும் இருக்கு. டார்க் வெப்போட இன்ஃப்ளூயன்ஸ்னால பல யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்கிற யதார்த்தத்தையும் அப்பட்டமா பிரதிபலிக்குது. இந்த சீரீஸ் அங்கங்க நல்லா இருக்கு. காவ்யாவுக்கும் மற்றும் அனுப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும், ஆன்லைன் அபியூஸ்னால அவங்க எதிர்கொள்ற போராட்டங்களை செட் பண்ண விதமும், அதுக்கான விசாரணையும் தான் நம்மளை பார்க்க வைக்குது. ஆனா இதெல்லாம் கிளைமேக்ஸ் வரும்போது சாதாரணமா போகுது. ஏன்னா இந்த பில்டப்லாம் வில்லனோட மோட்டிவ் அவ்வளவா கன்வின்சிங்கா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவுதானான்னு போயிடுது. இந்த கேம் டெவலப்பர் ஆங்கிளும் மேலோட்டமா தான் இருக்கு. ஏன்னா கேமோட பாதிப்புனால சில துஷ்டனுங்க மாஸ் போட்டுட்டு மற்றவங்களை அட்டாக் பண்ணது சட்ட சிக்கலை கொண்டு வருது. போலீஸ் கேஸுங்களும் ஃபன் பண்ணவங்களும் பேக் அவுட் ஆகிறத பார்க்குறோம். ஆனால் இதுக்கு மேலே கதையை டீப்பாக கொண்டு போகல. மொத்தத்தில் ஒரு சோஷியல் மீடியாவோட இரண்ட பக்கத்தையும், டார்க் வெப் ஆபத்துகளையும், பெண்கள் எதிர்கொள்கிற ஹாரஸ்மெண்ட்டையும் வெளிப்படுத்தின முயற்சியை அப்ரிஷியேட் பண்ணணும். இதை சஸ்பென்ஸோட கடைசி எபிசோடு வரை கொண்டு போனதால் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.